அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு. நாம் இன்னைக்கு ரமலான் மாதத்தில் செய்யக்கூடிய ஒரு சிறிய அமலை பற்றி பார்க்கலாம். இந்த புனிதமான ரமலான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய மிக அழகான அமல்களில் ஒன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் சொல்லுவது. நாம் அனைவரும் தினமும் தொழுகையில் சொல்லும் அந்த மகத்தான துவா, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். இதன் அர்த்தம், யா அல்லாஹ், நீ இப்ராஹிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தின் மீது அருள் புரிந்தது போல முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அவர்களின் குடும்பத்தின் மீதும் அருள் புரிவாயாக. நீ இப்ராஹிம் நபி மற்றும் அவர்களின் குடும்பத்தின் மீது பரக்கத் கொடுத்தது போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தின் மீதும் பரக்கத் வழங்குவாயாக. ரமலான் மாதத்தின் ஒரு நன்மை பல மடங்கு ஆயிருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் என் மீது ஒரு முறை ஸலவாத் சொல்கிறாரோ அல்லாஹ் அவர் மீது 10 மடங்கு அருள் வழங்குவானாக. இந்த மாதத்தின் அதிகமாக ஸலவாத் சொல்லுவது மன அமைதி தரும், பாவங்களை மன்னிக்க உதவும், துஆக்கள் ஏற்கப்பட காரணமாகும், வாழ்க்கையில் பரக்கத் தரும். யா அல்லாஹ், இந்த ஸலவாத்தை சொல்லும் அனைவரும் உன் ரஹமத் கதவுகளை திறந்தருள்வாயாக. எங்கள் துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. எங்கள் வாழ்க்கையில் நன்மை நிரப்புவாயாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாத் நம் அனைவருக்கும் கிடைக்க செய்வாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு.